என்ன இருந்தாலும் நான் மறப்பேனே. 5000 விட்டியே எம்எஸ்ஓபி, 5000 ருபீஸ் விட்டியே. 5000 எஸ்டிஆர் என்ன பாரு கூட்டு போலாமா? சும்மா ப்ரோ நானே போயிட்டு ஈவினிங்டா. வாடா. இல்ல இல்ல ஏன் போயிட்டு பண்ணான்னு சொல்றேன் ப்ரோ. வாடா எம்எஸ்ஓபி. போயிட்டு அது கொஞ்சம் இது பண்றேன். சரி ஓகே. சரி ஓகே. 200 லைக் மதம் ப்ரோ. गाइस 200 லைக் போட்டா அவனுக்கு சர்ப்ரைஸ் ஆங்க गाइस. இந்த பி கேம்க்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் எம்எஸ்ஓபி. சரி கேளு, எதுக்கு கேட்டு பாரு போடுறாங்களான்னு தெரியல. ஒரு 200 கேம் 200 லைக்ஸ் 200 கேம் गाइस. மனசே இல்ல गाइस அவனுக்கு. ஆனா எம்எஸ்ஓபி இன்னைக்குள்ள முடிச்சு விட்டுரு, ஃபைனல் பண்ணிடலாம் இன்னைக்குள்ள. நான் ப்ரோ நான் போயிட்டு பேசுறேன் ப்ரோ. சரியா? சரி போ போ போ. பை ப்ரோ. சாரி ஃபார் தி லேட். மணி 12 மணிக்கு வந்திருக்க. எங்க பாரு உன் பெண்கள் நீ யாருமே இல்லையா? இல்ல அவங்க 2 மணி ஆகும். 2 மணி ஆகும். வெரி குட் வெரி குட். நீ என்ன சீக்கிரமா வந்துட்ட? நான் இன்னைக்கு லேட் 10 மணிக்கு வருவேன். 10 மணிக்கு வந்துருவியா? ஓலா போட்டு திரியுது எப்படி எப்படி வாய் திறந்தா? பாருங்கன்னு எஸ்டிஆர் பாரு கூட்டு போல வேணாமா? நேத்து வேணா உன்னை அடி அடி இடி இடி புடி புடின்னு பிடிக்குது. நீ எடுக்கிற முடிவு தான். அப்போ நீயே கிக் அவுட் பண்ணிடுவேன். நீயே பண்ணிடு, நான் பண்ண மாட்டேன். நீயே பண்ணிடு. நீயே கிக் அவுட் பண்ணிடுறா, நான் பண்ண மாட்டேன். நீயே பண்ணிடு. பாத்தியா பாத்தியா உன்னை மதிக்காம போகுது. அவ கிக் அவுட் பண்றதுக்கு பதிலா நான் போயிடலாம்ல. ஏன் கிக் அவுட் பண்ண அவனை? உன்னால முடியும். Come on STR, you can do it. சரி நான் போறேன் guys. Bye guys. Bye. கவுல்ட்ரி வால்ஸ் நான் என்ன ஒரு சிந்தனை. தான 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 தானே ஒரு ஐஜல் சொன்னா தட்டாம கேட்கணும். ஓகே ஓகே ப்ரோ. பண்ணிட்டேன் ப்ரோ. பாரு கிக் அவுட் பண்ணு. இப்போ நான் லீடர் கொடுக்குறேன். கிக் அவுட் பண்ணு. என்னடா குமாரே என்ன பண்ற? வெரி வெரிடா, வெரி வெரி வெரி. நீ தான் கிக் அவுட் பண்ண தெரியுமா? அதுக்கு இன்று முதல் இரவு எங்க அப்பானுக்கு செலவு இனவை கொண்டு வா. பண்ணது இல்ல. இது மறுபடியும் என்ன பாரு உன்னை கிக் அவுட் பண்ணிட்டான் பாத்தியா? என்ன பாத்தியா எவ்வளவு திமிரு பாத்தியா? எஸ்டிஆர் இன்னொரு வாட்டி என்ன? ஐயோ வெரி எஸ்டிஆர் ஸ்டேட் இன்னொரு வாட்டி 3 வாட்டி ஒரே வாட்டி எனக்கு பண்ணியே தெரியும். என்ன பாரு பேச பேச கிக் அவுட் பண்றான். பேச பேச வெரிடா எஸ்டிஆர். பாதாண்டா நீ ஆம்பளை சிங்கடா. அப்படி அப்படி பண்ணு அப்படி பண்ணு. ஏய் சொன்ன பாரு பாத்தியா? பாரு எவ்வளவு மண்டா காணோம். பாத்தியா இல்லையா? 1 இல்ல 2 இல்ல 3 வேற மைனஸ் எஸ்ஆர் பிட்டஸ் வெற்றி பெறுது. அதுக்கு நான் நிக்கிறேன் முன்னாடி, உனக்கு பேக்கிங்கா நான் நிக்கிறேன். என்னன்னாலும் இன்னைக்குதான் நீ ஒரு உண்மையான ஆம்பளை பையனா இருந்திருக்க. வெரி விடே விடாது இன்னைக்கு. பாரு சிச்சி வச்சு சேர்ந்த மேட்டர் இன்னைக்கு. பாத்தியா பாரு உனக்கு ஒரு மரியாதை இல்லாம போயிடுச்சு. நீ வாரல, நீ அவனை அடிச்சுல, அன்று முதல் அவன் எதிரி ஆயிட்டான். இனிமேல் போர் தான் உனக்கும் அவனுக்கும். முடிஞ்சா எஸ்டிஆர் டீமை இறங்கி ரைவல்ரி எடுத்துப்பார். எஸ்ஆர்பி டெஸ்க்கு உனக்கு போர் ஆரம்பமானது இன்று முதல். கேக்குதா? உனக்கு கேக்குது இல்லையா? கேக்குதுன்னு பேசிட்டு இருக்கும்போது கிக் பண்றான். இன்று முதல் உனக்கும் எஸ்ஆர்பி டெஸ்க்கும் போர் தொடங்க. ஐயோ என்னடா போயிட்டாவ? நீ அனுப்பிச்சிட்டியா? நீ கியூர் பண்ண? வெரி 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 அப்படி 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 பண்ணு. விடவே விடாத. வெரி ஏத்தல டிராப் ஃபைட்டுக்கு வரணும். சரியா? இன்னைக்கு தான் கண்டென்ட். கேக்குதா இல்லையா? ஹலோ பாரு பாரு உனக்கும் எஸ்ஆர்பி டெஸ்க்கு இன்று முதல் போர் தொடங்கியது. டிராப் ஃபைட் எடுத்து அவனை அடி அடின்னு அடிக்கிற இனிமேல் நீ. சரியா? அவனை தேடி போறேன். சும்மாவே தேடி போறியா? விடவே விடாது. இனிமேல் 2 வாட்டி வெற்றி நீதான் பறிச்ச. இனிமேல் அவன் வெற்றியே பெறக்கூடாது. எஸ்ஆர்பி டெஸ்ட் இனிமேல் டிராஃபிலே இருக்கக்கூடாது. ஓகேண்ணே. என்ன எஸ்டிஆர்
அப்படி சொல்லி ஆனா சரியாண்டா தொட்டேல நீ பவுண்டரி அடிக்கும் போது என்ன சொன்ன? டேய் எங்க இருந்தாலும் தேடி வந்து அடிப்பேன்னு சொன்னேனா? தேடி வந்து அடிச்சேன் நானு. எப்படி ஆ. அடி வாங்கினானா? ஆமா. அடிச்சாங்களே. பவுண்டி எடுத்தியா? இவனை வச்சா? இல்ல பவுண்டி நான் எடுக்கல. அவனை ஃபர்ஸ்ட் மட்டும் மேன் அடிச்சேன். தூக்கிட்டான். ஓ ஆனா நான் 2 பவுண்டி டிஃபெண்ட் பண்ணிட்டேன் மாசா. பெண்கள் டீமுக்கு பவுண்டிக்கு வாய்ப்பு இல்ல, அதனால அவங்க அடிக்க முடியாது. அவங்க ஏன் உள்ள போறாங்க? இருந்தாலும் உனக்கு எத்தனை வாட்டி கிக் அவுட் பண்ண, இன்னொரு வாட்டிக்கு வேற கிக் அவுட் பண்ண போறான் தெரியுமா? ஏய் ஏன்டா எனக்கு கொடுத்த, நீ கிக் அவுட் பண்றா அப்படின்னா கூப்பிடுறேன் நீ கிக் அவுட் பண்ண வந்தவனுக்கு கிக் அவுட் பண்ணிடு. ஆனா பாருங்க அவனுக்கு திமிரு லீடர் இருக்கிறது. எவ்வளவு மண்டா காணும் அவனுக்கு. இருடா பாவண்டா பாரு, நம்ம பாருதான்டா. ஏன்னா அப்படி பண்ற? பாரு பாய். அதென்ன அமிச்சிட்டு பாரு பாய்னா என்ன பண்றது? ஏய் வெரிடா எஸ்டிஆர் வெரி. என்ன எஸ்டிஆர் எதிர்க்க துணிஞ்சிட்டியா? பார்வ எதிரியா? அவ்வளவுதான் ப்ரோ. 3 வாட்டி வந்து தேடி வந்து அடிச்சிட்டா ப்ரோ. அப்படியா? ஆனா எஸ்டிஆர் ஒன்ன கூட தேடி வந்து அடிக்குதுன்னா நீ எவ்வளவு டம்மி பீஸா இருப்ப நினைச்சு பாரு. அப்படிலாம் இல்ல ப்ரோ. அப்புறம் பவுண்டின்றதா தேடி வந்தாங்க. 3 வாட்டி தான் நீ தானே சொல்ற, இப்ப 3 வாட்டி ஒன்னு தேடி வந்து அடிச்சிச்சு அப்படின்னு. அதுதான் பவுண்டி. கடைசி மேட்ச் கடைசி வாட்டி எங்க வந்து குத்துனா அவ்வளவுதான் காலி அவங்க. டீம் டவுன். ஏகம் கொண்டு வா நெத்தியில் பொட்டு வை தானா தானா. டேய் உட்ரா பாவண்டாடி, அமைதியாடுறா. இனிமேல் கிக் அவுட் பண்ண நான் பேச மாட்டேன்டா. எம்எஸ்ஓபி எஸ்டிஆர் கிக் அவுட் பண்ணிவிடு. அவ்வளோலாம் டோலி பேசக்கூடாது எப்பவுமே. தானா தன்னா தன்னா எம்எஸ்ஓபி இன்னொரு வாட்டி எஸ்டிஆர் இன்னொரு வாட்டி. ஓகே நல்லா இருக்கும்டா எஸ்டிஆர். லாஸ்ட் எப்படியாவது அழுவிக்கலாம்டா எஸ்டிஆர். வெறியா இருக்கும், அள்ளு வச்சா ஜாலியா இருக்கும். இப்படியாவது அழுவிடாடி கமான். சும்மா சொன்னேன் பேசுறேன். அதான என்ன பாரு, அதானே பார்த்தேன். எஸ்டிஆர்டவே உன்னால பேசாம இருக்க முடியுமா? முடியுமான்ற. எஸ்டிஆர் சுத்தி சுத்தி வந்தீக சுத்து விரலா சுத்தீக. என்ன எஸ்டிஆர் அந்த கிரீஸ் டப்பா எப்படி வருதுப்பா? இந்த இப்படிதான் ப்ரோ. அப்படி ஐயோ எஸ்டிஆர் என்ன உண்மையாலுமே பாரு வச்சு விளையாடுறிய மாஸ் காட்டுகிறிய. அண்ணே அந்த லீடர் பதவி எனக்கு மட்டும் கொடுங்கண்ணே. லீடர் அவங்கிட்ட இருக்கு, நான் எப்படி போய் வாங்கி கொடுக்கறது? வேணா அவன்கிட்ட கேள்வி கொடுக்குறானா பாரு. லீடர் குடுக்கறியாடா? வாய்ப்பு இல்ல. என்னடா அடா புடாங்குது ஒண்ணு வெக்கமே இல்லாம நீ கேட்டு. லீடர் கொடுக்கறியாங்க? அப்படியா? எங்க இப்படி என்ன எஸ்டிஆர் அடா புடாங்குது, ஒரு மரியாதையே இல்லாம. அத்தான் லீடர் கொடுப்பீங்களா அத்தான் அப்படின்னு கேளு. குடுப்பீங்களா என்ன கேட்கணும்னு? லீடர் குடுப்பீங்களா அத்தான் அப்படின்னு கேளு. அக்கானா? அத்தான் அப்படின்னா அப்படின்னா மாமா அப்படின்னு அர்த்தம். லீடர் குடுப்பீங்களா மாமா அப்படின்னு. சரி லீடர் குடுப்பீங்களா தம்பி அப்படின்னு கேளு. இல்ல அது வேண்டாம். லீடர் குடுப்பீங்களா சித்தப்பா? லீடரே வேண்டாண்ணே. லீடரே வேண்டாமா? ஓகே நீ கூப்பிடுற தங்கச்சி கூப்பிடுறா பார்வை. தங்கச்சி நல்லா இருக்கியா கேளு. எஸ்டிஆருக்கு பிரச்சனை கிடையாது. எஸ்டிஆர் என்ன சொல்லலாம் கேட்பான். எஸ்டிஆர் கேளு. எஸ்டிஆர் தங்கச்சி நல்லா இருக்கே தங்கச்சி. இல்ல ப்ரோ நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல நல்லா இருக்கியா தங்கச்சி, நல்லா இருக்கே தங்கச்சின்னு கேளு. சொன்னா கேளு. யாரு காலையில லைவ் சொல்றா இப்போ? டேய் நான் ட்ரெய்னிங் போலான்னு வந்தேன்டா. சோ கேளு எஸ்டிஆர் நல்லா இருக்கியா தங்கச்சின்னு கேளு. கேள்றா இப்ப கேட்கல. எஸ்ஆர்பி டிஸ்ல இருந்து உன்னை வெளியேற்றிடுவேன் நானு. நல்லா இருக்கே தங்கச்சி அப்படின்னு கேளு. இப்ப நான் எப்படி பாரு தங்கச்சி நல்லா இருக்கியாமா சாப்பிட்டியா அந்த மாதிரி கேளு. ஆள் நம்ம கிளான்குள்ள இருக்கவங்க எல்லாம் தங்கச்சி முறைதான் வரும். கேளு சட்டுன்னு கூப்பிடு சீக்கிரம். டைம் 4 எண்ணுவேன், 5 கூட எண்ண மாட்டேன். 1 கம்மி தான். 1 2 3. நல்லா இருக்கியா நீ கேளுமா. நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அண்ணா சொல்லு நீ சீக்கிரம். உனக்கு 3 தான், 4 கிடையாது. 1 2. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அண்ணான்னு சொல்லு.
நல்லா இருக்கேன்னா அப்படி சொல்லு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அண்ணா. அண்ணான்றது தமிழ்ல ரொம்ப முக்கியமான வார்த்தை. நல்லா இருக்கேன் அண்ணா சொல்லு. நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அண்ணா. அண்ணா அண்ணா பிரதர், பிக் பிரதர். உங்களுக்கு தான் தெரியும்ல, கிளான்ல வந்து நோ. கரெக்டா கேளு சீக்கிரம். நல்லா இருக்கேன்னான்னு கரெக்டா சொல்லு சீக்கிரம். நல்லா இருக்கேன்னா அப்படி வர இனிமேல் தெரியும்ல. ராட்ரிக்கு திவ்யா கேட்கும் போதே நாங்க நோ சொல்லிட்டோம். கிளான்குள்ள நோ எமோஷன் ஃபீலிங்ஸ், நோ சொந்தக்காரங்க. ஒண்ணு இல்லைன்னா கிளான் விட்டு வெளியேற்றிடுவேன் நான். அண்ணன் தங்கச்சி தான் இனிமேல் 2 பேர் பழகிட்டு இருக்கோம். சரியா? கான்ட்ரவர்சியே இருக்கக்கூடாது. சரி, தங்கச்சியை பார்த்து வெளியே அனுப்பிச்சிட்டோம். சொல்லுங்க. தங்கச்சியை வெளியே அனுப்புவோம். போயிட்டு வாங்க தங்கச்சி சொல்லு. போயிட்டு வாங்க தங்கச்சி, போய் இது பண்ணிட்டு வாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க சொல்லு. போயிட்டு வாங்க தங்கச்சி. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். போயிட்டு வர அண்ணான்னு சொல்லிட்டு கிளம்புமா நீ. போயிட்டு வரேன் ஒண்ணு. வெரி குட். பாய்மா பாய்மா. எப்படி மோசோபி எப்படி எஸ்டிஆரு? அவ்வளோதான் இனிமேல். அப்புறம் என்ன இப்போ கிளான்குள்ளேயே நீ டாவ் பண்ணிட்டுக்கிறியா நீ? இல்ல ப்ரோ. அப்புறம் ஃப்ரெண்ட்னா ஏன் தங்கச்சியா இருக்கக்கூடாதா? ஊரே நம்மளை உத்து பார்த்துட்டு இருக்கு. நம்ம தான் வந்து கான்ட்ரவர்சியில் சிக்காம இருக்கணும். கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டு இருக்கியா? ரிஜெக்ட் பண்ணிட்டா உன்ன? எந்த கான்ட்ரவர்சியே கிரியேட் பண்ணல. அந்த பயம் இருக்கணும். யாரின் 10 தலை கெத்து தலை லைவே போடலன்னா பாரு. அப்படியா? ஓகே ஓகே. சும்மா தாங்க கதை விடுறாங்க எல்லாம் லைவ் போடுறன்ற மாதிரி. யாரும் லைவ் போட மாட்டேன்றாங்க. அவ்வளவும் பொய் கைஸ், அவ்வளவும் பொய். போயிட்டு வர ஓனான்னு சொல்லிட்டு போயிடுச்சான்டா குமார் உன்ன. சரி, போயிட்டு வர ஓனான்னு சொல்லிட்டு போயிடுச்சான். ஓனா அப்படின்னு. ஓனா சார் இங்கே இவன் நூப் வந்தால் மிஷினாவது பண்ண போகலான்னு பார்த்தா நூப்பன ஆளை காணோம். முன்னால் முடியும் தோலா தனி முடியாது என்பது இல்லை. எஸ்டிஆர் லவ்வல் டெக்ஸ்டைல் ஓனர் பொண்ணு மதன் ப்ரோ. அதெல்லாம் நாங்கள் கேட்டோமா சேவியர் ப்ரோ? உங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலை? என்ன எஸ்டிஆரு, நீ பர்சனல் லவ்வர் கூட ஒழிச்சு வச்சிருக்க மாட்டியா? சேவியர் ப்ரோ சொல்லி தான் வச்சிருக்கியா? இல்ல இல்ல, அவர் கடை ஊருக்குள்ள வந்து லைவ்ல சொல்லிட்டு இருக்காரு, எஸ்டிஆர் உன்னோட லவ்வர் வந்து டெக்ஸ்டைல் கடை ஓனர் அப்படின்னு. பர்சனல் கூட உனக்கு பர்சனலா இருக்காதா எஸ்டிஆர்? வாட் எஸ்டிஆர் வாட்? எந்த டெக்ஸ்டைல்? போத்தீஸ் 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 புண்ணியா லவ் பண்ற? இல்ல ப்ரோ. பிரேக்கப் ப்ரோ. பிரேக்கப் ஆயிச்சா? வெரி குட் வெரி குட் வெரி குட். இதே போல அடைச்சு பாரு விளையாட்டு நல்லா இருந்துச்சு. சரிவா நம்ம டோஸ் ஸ்குவாட் போலாம். தன்னே முடியாது என்பது இல்லை. பாரு வந்துருச்சுடா. பாரு குட். பாரு வெயிட்டிங்ல இருக்குடா. என்ன பாரு ஐடியில இருக்க? கேக்குதா? என்ன பாரு ஐடியிலே இருக்க? என்ன இல்லண்ணே, பிசி ஏதோ பிரச்சனை ஆஃப் ஆயிட்டே இருக்கனால லைவ் போட முடியாது. ஏன் என்னாச்சு தெரியல. சவுண்ட் கேக்குதா? கீ கீ கீ. புதுசா வாங்கின ஒரு இதுதானே அது. பிசி பிரச்சனை இல்ல, கரண்ட் இல்லையா, வோல்டேஜ் இல்லையா, புரியலண்ணே. யூபிஎஸ் வாங்கலையா? யூபிஎஸ் தான் ப்ரோ கத்தின்னு இருக்கு. யூபிஎஸ் தான் கத்தின்னு இருக்கு. அந்த யூபிஎஸ் இல்லடா. யூபிஎஸ் அதாவது வீட்டுக்கு போடுற யூபிஎஸ் வாங்கி வெறும் பிசிக்கு மட்டும் போடணும். 20,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு என்டையர் வீட்டு கரண்ட் இருக்கானே. பா பைத்தியம் மாதிரி பேசாதப்பா. வீட்டுக்கு யூபிஎஸ் போடுவாங்க தெரியுமா? அந்த இன்வெர்ட்டர் மாதிரி. அந்த இன்வெர்ட்டர் எடுத்து பிசிக்கு மட்டும் போடணும். ஓ அப்படியா? ஆமா, அப்பதான் சிபியு எதுவுமே ஆகாது.